ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க ஃபங்க்ஷன் மோடு தாங்க, வளைகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோடைய பிடிஎஸ் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ காவேரி விஜய் 2 பேரும் இன்றைக்கி சீரியலில் வந்து ட்ரெஸ் எடுத்து முடிச்சிட்டாங்க. அப்போ வந்து ட்ரெஸ் காஸ்டியூம்ஸ் எந்த மாதிரி இருக்கும் விஜய்க்கு வந்து அப்படின்னு சொல்லி எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகும். பிகாஸ் அவங்க எடுக்கக்கூடிய சேரீ கலரில் மேபி அவர் மேட்சிங்காக போடுவார் அப்படின்னு. ஸோ அதை வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு நம்மளுடைய பாரதி சார். அதாவது விஜயோட சித்தப்பா வந்து போஸ்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அதில் வந்து 3 பேருமே தாத்தா, விஜய் வந்து நான் ஒரு 3 பேருமே இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் மோட் காஸ்டியூம்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைடில் வந்து நம்மளுடைய பாட்டியும் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ ஸ்டேஜ் நியர்பை தான் வந்து அந்த மோடு. ஸோ இவர் வந்து சூப்பராக அந்த தோத்தி வித் அந்த காஸ்டியூம்ஸில் வந்து செம்மையாக க்யூராக தான் இருக்கிறாரு ஃபங்க்ஷன் மோடு. ஸோ 3 பேருமே அந்த வேட்டி அந்த சட்டை அப்படின்ற மாதிரி தான் அந்த கான்சன்ட்ரேஷனில் போயிட்டுருக்கு. ஸோ தாத்தா பேரன் எப்பயுமே ஒன்றா இருப்பாங்க இல்லையா. ஸோ இவர் வேட்டி சட்டையில் சித்தப்பா இருந்தாலும் தாத்தா பேரை ஒரே காஸ்டியூம்ஸ் மாதிரி தான் இருக்கிறாங்க. தாத்தா எப்பவுமே அதே சேம் அந்த பிளானில் தான் இருப்பார் அவர், அந்த காஸ்டியூம் தான். பட் விஜயும் அதே காலத்தில் இப்போ இறங்கியிருக்காரு. ஸோ இது பார்க்க நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னங்க அப்படியே ஹீரோனி காஸ்டியூம்ஸ் தான், அது சார்ந்த அவங்களுடைய ஃபேமிலி காஸ்டியூம்ஸ் தான். ஸோ வெயிட்டிங், அடுத்த பிடிஎஸ் வரும், அதை நான் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் மோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இது வந்து தனியாக ஒரு மண்டபத்தில் தான் வைக்கிறாங்க. பிகாஸ் ஹவுஸில் வந்து ஷூட் அப் இல்லை, டைமிங் அவங்களுக்கு பிளேஸஸும் இல்லை. அதனால் வெளியே வந்து டெக்கரேட் பண்ணி ஷூட்டர்ஸும் போயிட்டுருக்கு. சரிங்களா. ஸோ க்யூட்டாக அவர் விஜய் சித்தப்பா அவர் மியூசியை வந்து விஜய் விடமாட்டார் போல் பிக்காமல். ஸோ அதையே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி எல்லா சீன்ஸும் கொடுத்துட்ருக்காரு. செட்டில் அதை வச்சு தான் ஒரு காமெடியே பண்ணி அது க்யூட்டான சீன்ஸை தான் எடுத்து போட்டிருக்காங்க. பார்ப்போம் அதுக்கு அடுத்த ஸ்டில்ஸ் எல்லாமே வந்ததுன்னா அது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா. ஸோ ஓகே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.